Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீடில் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நீடில் வந்து எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும், எந்த நீடில் எந்த மாதிரி யூஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இங்கே வந்து நான் வந்து டியூலிப் பிராண்ட் நீடில் வச்சுருக்கிறேன். இங்கே வந்து அயன் நீடில் வச்சுருக்கிறேன். இது வந்து உட்டன் நீடில். இது வந்து சாதா நம்ம எம்ப்ராய்டரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற நீடில். இதெல்லாம் நம்ம வந்து எதுக்கு எந்த நீடில் யூஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டியூலிப் பிராண்ட் பார்க்கலாம். இந்த டியூலிப் பிராண்ட் நீடில் வந்து ஜப்பான் கம்பெனி, சில்வர் மெட்டீரியல், இந்த மாதிரி பாலிஷாக இருக்கும். இது வந்து சில்வர் மெட்டீரியல். இந்த அயன் நீடில் வந்து இது வந்து அயன் மெட்டீரியல். இது வந்து நம்ம லோக்கல் பிராண்டு தான். டியூலிப் பிராண்ட்லேயே வந்து த்ரெட் நீடில்ஸும் இருக்குது, பீட் நீடிலும் இருக்குது. இது வந்து நம்பர் 14 வந்து நம்ம வந்து த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கான நீடில். நம்பர் 13 அண்ட் 14 வந்து த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற நீடில் தான் இந்த 14. இது வந்து பாருங்கள், இந்த டிப் வந்து கொஞ்சம் நம்ம பீட் ஒர்க் நீடிலை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த இடத்துல வந்து பாருங்கள், நம்ம வந்து ஆரிக்கு நீடில் யூஸ் பண்ணுறதே இந்த மாதிரி ரொட்டேஷன் தான் மெயின். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி தான் நம்ம வந்து இப்படி 90 டிகிரியில் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணி தான் எடுப்போம். ஆனால் இந்த டியூலிப் பிராண்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நம்ம வந்து இன்கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும் இது யூஸ் பண்ணும்போது. இந்த டிப்போட சைஸ் வந்து 0.5 mm. அதாவது இந்த டிப்போட சைஸ் வந்து 0.5 mm. இது வந்து த்ரெட் ஒர்க்குக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுற நீடில். இது பாருங்கள், இது வந்து நம்பர் 23 அண்ட் 24. டியூலிப் பிராண்ட்லேயே நம்பர் 23யும் 24ம். டிப்போட சைஸ் வந்து 0.45 mm. இது வந்து 24 0.4 mm. இது வந்து நம்ம வந்து பீட் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுற நீடில், பீட் ஒர்க்குக்காக. அடுத்து வந்து நம்ம வந்து அயன் நீடில் பார்க்கலாம். இந்த அயன் நீடில் வந்து லோக்கல் பிராண்டு. இதுக்கு வந்து எந்த சைஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து அயன் நீடில்லையே இது வந்து த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கான நீடில். இதோட ஹூக் பார்ட்டு பாருங்கள், நல்லா ஷார்ப்பாக, நல்லா ஹூக் மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம வந்து த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி தான் 90 டிகிரியில் நீடில் உள்ள விட்டு இப்படி எடுப்போம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இது வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி அயன் நீடில் ரவுண்டாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம த்ரெட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுவோம். த்ரெட் ஒர்க்குக்காக நம்ம வந்து இந்த நீடிலை வந்து செலக்ட் பண்ணும்போது இந்த இந்த ஹூக் பார்ட் வந்து கொஞ்சம் ஹூக் மாதிரி நல்லா அந்த மாதிரி வளைஞ்சி இருக்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். எப்போவுமே நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக தான் எடுப்போம். அந்த ஹூக் பார்ட் நல்லா வளைஞ்சி இருந்தால் மட்டும்தான் அந்த 2 த்ரெட்டையும் நம்மளால் இந்த மாதிரி விட்டு எடுக்க முடியும். பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக தான் சில்க் த்ரெட் எடுப்போம் ஆரிக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கும்போது இந்த மாதிரி இந்த ஹூக் பார்ட் வந்து நல்லா ஹூக் மாதிரி வளைஞ்சி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது டக்குன்னு இந்த ரெண்டு த்ரெட்டுமே சேர்ந்தாப்பில் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து பீட்ஸ் நீடில்.
இது எப்படி நம்ம கடையில் பார்த்து செக் பண்ணி வாங்குறது அப்படின்னு சொன்னால் பாருங்கள், த்ரெட் நீடில் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. அதே நேரம் பீட்ஸ் நீடில் பாருங்கள் ரொம்ப தின்னாகவும் அந்த ஹைட் வந்து ஜாஸ்தியாகவும் இருக்கும். இந்த ஹைட் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரே சேமாக இருக்கும். இதான் நம்ம வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து த்ரெட் ஒர்க்குக்காக கொடுத்துருக்குற நீடிலில் வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து எது பீட்ஸ் நீடில் எது வந்து த்ரெட் நீடில்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இது. இந்த மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. அதுவும் அதே மாதிரி தான் இந்த பீட்ஸ் நீடில்லையுமே இந்த ஹூக் பார்ட் வந்து இந்த மாதிரி வளைஞ்சி இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா பெண்டாகி நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். அப்போ தான் வந்து அந்த பீட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுவும் பாருங்கள், இந்த இடம் வந்து நம்ம வந்து ரவுண்டாக அந்த அயன் நீடிலில் வந்து இந்த பார்ட்டு ரவுண்டாக கொடுத்துருக்கறனால நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து ஜர்தோசி நீடில் பார்க்கலாம். இது வந்து ஜர்தோசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற நீடில். இதுவும் இந்த பீட்ஸ் நீடில் மாதிரியே தான். இந்த பார்ட் வந்து ரொம்ப லீனாக இருக்கும். பட் இந்த பீட்ஸ் நீடிலை விட இந்த ஜர்தோசி நீடில் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி இந்த ஹேண்டில் வந்து வுட்டில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஜர்தோசி வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீடில் வந்து கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த சாதா நீடில் பார்க்கலாம். இந்த நீடில் வந்து நம்ம எம்ப்ராய்டரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற நீடில் நம்பர் 5. நீடில் நம்பர் 5 பாருங்கள். இது வந்து ரொம்ப இந்த காது ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அதுக்கப்புறம் வந்து லேசி டேசி, ரிங் நாட் இதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து நீடில் நம்பர் 5. இந்த நீடில் வந்து சாதா நீடில் தான், அதுலேயே ரொம்ப லீன். இந்த நீடிலை விட இந்த நீடில் வந்து ரொம்ப லீன். நம்பர் 2ன்னு நினைக்கிறேன், நம்பர் 2ன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப லீனாக இருக்கும். இது வந்து ஜர்தோசி ஒர்க்குக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது இதில் வந்து நம்ம ஷூயிங் த்ரெட்டு சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக போட்டு யூஸ் பண்ணணும். இந்த நீடிலில் சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக போட்டு தான் நம்ம வந்து ஜர்தோசி வந்து இதில் ஒர்க் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம வந்து 10 ஸ்ட்ராண்ட்ஸ் வரைக்கும் சில்க் த்ரெட் இதில் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட் அந்த மாதிரி போடுறதுக்கு வந்து 10 ஸ்ட்ராண்ட்ஸ் வரைக்கும் இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே இதில் வந்து த்ரெட்டு வந்து போடவும் முடியாது. இது வந்து பாருங்கள், நம்ம வந்து டியூலிப் பிராண்ட் நீடில்லையும் நம்ம வந்து சுகர் பீட் லோட் பண்ணியிருக்கிறோம். அயன் நீடிலையும் சுகர் பீட் வந்து லோட் பண்ணியிருக்கிறோம். இதில் பாருங்கள், கம்பேரிட்டிவ்லி இதில் வந்து ரொம்ப லெஸ் பீட்ஸ் தான் நம்மளால் லோட் பண்ண முடியுது. இதில் பாருங்கள், இந்த டியூலிப் பிராண்டு கம்பேர் பண்ணும்போது இந்த அயன் நீடிலில் வந்து ஜாஸ்தி பீட்ஸ் வந்து லோட் பண்ண முடியுது. நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஜாஸ்தி எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளோட வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது டைம் வந்து ஜாஸ்தி எடுக்கும். அதுவும் பிக்னஸாக இருக்கிறவங்க இதில் வந்து வேணால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒர்க் பண்ணும்போது வந்து நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்த அளவு. நீங்கள் வந்து உங்களோட கன்வீனியன்ட் படி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஜர்தோசி. இந்த ஜர்தோசியை தான் வந்து நம்ம வந்து இந்த நீடிலில் வந்து நம்ம போட்டு ஒர்க் பண்ணுவோம். இந்த ஜர்தோசியை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தான் இந்த நீடிலில் வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஜர்தோசியை வந்து இந்த நீடிலில் வந்து லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஜர்தோசி நீடில்லையும் ஜர்தோசி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பீட்ஸ் நீடில்லையும் வந்து ஜர்தோசி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஜர்தோசி நீடிலில் வந்து இந்த ஒர்க் பண்ணுற ஏரியா வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும். உங்களோட
கன்வீனியன்ட் பொறுத்து நம்ம வந்து பீட்ஸ் நீடில் கூட நம்ம வந்து ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸ் நீடிலில் வந்து நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு பார்க்கலாம். இது வந்து சுகர் பீடு. இந்த சுகர் பீடை வந்து நம்ம பீட்ஸ் நீடிலில் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இது 2 mm பீடு, இது வந்து 3 mm பீட், இது வந்து 5 mm, இது வந்து 8 mm. இது எல்லாமே நம்ம வந்து இந்த பீட்ஸ் நீடிலில் பண்ணுவோம். அது மாதிரி இது வந்து வீட் பீட், சக்கரி, இது வந்து கட் பீட், கர்தானா பீடுன்னு சொல்லுவாங்க, கட் பீடுன்னு சொல்லுவாங்க, கட் பீட். அதுக்கப்புறம் வந்து இது சம்கி. இந்த சம்கி எல்லாமே நம்ம வந்து இந்த பீட்ஸ் நீடிலில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். நம்ம வந்து இந்த நீடில் வந்து ரொம்ப லீனாக இருக்குது, இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நம்ம சுற்றி வச்சுட்டு கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி இந்த டியூலிப் பிராண்ட்லேயும் வந்து த்ரெட் சுற்றி யூஸ் பண்ணலாம். ஆரியில் வந்து நீடில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த நீடிலை வந்து நம்ம ரொம்ப சேஃபாக வச்சுருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டிப்பு வந்து கீழே விழுந்தோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. அந்த நீடிலில் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே நீடிலில் தான் நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் செட் ஆகும். வந்து உங்களுக்கு அயன் நீடில் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா இதுலேயே ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த த்ரெட் எடுக்கிறது, செயின் ஸ்டிச் போடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துடும். அதே மாதிரி டியூலிப் பிராண்ட் செலக்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்லேருந்து டியூலிப் பிராண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அதுதான் உங்களுக்கு செட் ஆகும். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து உங்களோட கன்வீனியன்ட் படி நீங்கள் வந்து நீடில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்போவுமே அயன் நீடில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அயன் நீடில் தான் நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் வந்து நம்மளோட ஃபார்முலாவே இந்த மாதிரி 90 டிகிரியில் இந்த மாதிரி நீடில் வந்து பஞ்ச் பண்ணி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறது தான். ரொட்டேட் பண்ணி எடுக்கிறது, அந்த ரொட்டேஷனுக்கு வந்து இது தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் வந்து அயன் நீடில் தான் எப்போவுமே அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீடிலுக்கு வந்து இந்த ஹூக் பார்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து எங்கேயாச்சும் கீழே விழுந்துச்சு அந்த மாதிரி இந்த ஹூக் பார்ட் வந்து பெண்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் வந்து அதை வந்து இந்த நீடில் கேர் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பாக்ஸஸில் வந்து நம்ம இந்த மாதிரி எல்லா நீடிலையுமே இப்படி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன நீடில்ஸை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் வந்து கடையில் அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு சேஃபாக வந்து நம்மளோட நீடில் வந்து சேஃபாக யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து எனக்கு வந்து என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Thank you friends. Thanks for watching.